சரிங்கத்த ரொம்ப நீளமா பேசாதீங்க, மூச்சு வாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க பேசாம உட்காருங்க. உங்க புள்ளைய கூப்பிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன். உடம்ப பாத்துக்கீங்க அத்தை, ஏடா கூடமா ஆயிடு போகுது. உங்களை வச்சு இன்னும் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அத்தை இருக்கீங்களா? அதானே. சரி. ஃபோன் பண்ணா நல்லா இருப்பியான்னு கேட்கறதுக்குள்ள இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. வாய் இருக்க முட்டையாம அதை இதை திங்க வேண்டியது. அப்புறம் அங்கே குடையுது, இங்கே குடையுது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது. பாத்ரூம் போனால் பேதியாக போகுதுன்னு சொல்லி ஆள் அப்படி சாவு அடிச்சிருது. வாய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் என்னவோ எங்களுக்கு. சே, எல்லாம் என் தலையில தான் வந்து விடியுது. இவன் வேற இன்னும் வந்து தொலைய மாட்டான். என்ன அனிதா மூஞ்ச கடுகடுன்னு வச்சிருக்க? என்னவா உன் தாளுக்கு உடம்பு சரியில்லையா? வாங்க போவோம். என்ன அனிதா சொல்ற? அதுக்கே மூஞ்சி இப்படி கோவமா வச்சுட்டு சொல்றேன். ஏன் அம்மாளுக்கு உடம்பு சரியில்லைன்றது உனக்கு கிண்டலா போயிடுச்சா? சொல்லு பாப்போம். என்ன கோவம் வராம 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க? நல்ல அம்மிக்கல் உரல் மாதிரி இருந்துக்கிட்டு இன்னைக்கு திடீர்னு எனக்கு லூஸ் மோஷன் ஆகுது, அங்கே குடையுது இங்கே குடையுதுன்னு சொல்லிட்டு என்னதான் ஆகும்? வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா தானே அது இது தின்னுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறது இல்லை. அப்படி பைத்தியக்காரி, நேற்று எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள் சொல்லி நீ தான் பிரியாணி கிண்டி கொடுத்த, அதை தான் தின்னுருப்பாங்க. நீ செஞ்சு பிரியாணி தின்னு தான் எங்கள் அம்மாவுக்கு இப்படியா இருக்கு. ஏதோ பேசுற சொல்றீங்க? நான் செஞ்ச பிரியாணியா? ஐயோ என்னங்க சொல்றீங்க? ஆமா பின்ன ஏதோ மாமியார் மேல இருக்கிற பிரியத்தினால தான் நீ பிரியாணி கிண்டி கொடுக்குறன்னு பார்த்தா மொத்தத்துல எங்க ஆத்தால போட்டு தள்ளத்துக்கு நீ ஐடியா பண்ணிட்டியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? சொல்லு பாப்போம். என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும் செய்யல. அவங்க மேல இருக்கிற மரியாதை பாசத்தினால தான் நான் பிரியாணி செஞ்சு தந்தேன். அது இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. வாங்க போய் அத்தையை பார்ப்போம். ஆமா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பாம்போல மூஞ்சி வச்சுக்க வா. ஒரு வழியை நினைச்சது நடக்க போகுது. ஜாலி ஜாலி. ஏதாச்சும் சொன்னியா? கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேங்க, என் மனசுல இருக்கிறது சும்மா கேட்டுக்கிட்டு. எங்கள் அம்மாவுக்கு என்ன வாங்கிட்டு போவான்? பால்டையில் வாங்கிட்டு போய் கொடு, மொத்தமாக போய் சேர்ட்டோம். என்ன சொன்ன? பாலா? ஆமாங்க, சுடு டீ வச்சு கொடுத்தா நல்லா குடிப்பாங்க பார்த்தீங்களா? அதான் போகும்போது ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு போவோம். அப்படியே கொஞ்சம் பழங்களும் வாங்கிட்டு போவோம். சரியா? சரி உள்ளே போய் ஒரு 500 ரூபாய் கொண்டு வா. எதுக்குங்க 500 ரூபாய்? நட்டுங்க, போகிற வழியில் உங்கள் அம்மாவுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது பழங்கடையில், அங்கேயே வாங்கிட்டு போய் கொடுப்போம். என்ன போய்